இலக்கியத்தில் ஒருமைப்பன்மையை எவ்வாறு சரியாக எழுதுவது என்று பார்த்தோமானால் ஒரு 4 பாயிண்ட்களை நம்ம பார்க்கலாம். அஃறிணையில் எதிர்மறையில் ஒருமை என்றால் தூவும், பன்மை என்றால் ஆவும் வர வேண்டும். இப்போ உதாரணமாக குதிரை ஓடாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குதிரை என்பது ஒருமை, அதே சமயத்தில் அஃறிணை. எனவே குதிரை ஓடாதுன்னு சொல்லணும். இதே பன்மையாக இருந்தாக்கா ஓடா அப்படின்னு தான் எழுதணும். அங்கே தூ போட்டு எழுதணும்னா தவறு. ஒருமையாக இருந்தால் ஓடாது அப்படின்னு சொல்லணும். பன்மையாக இருந்தால் ஓடா அப்படின்னு தான் சொல்லணும். தூ வரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் சரி. அதே போல் ஒவ்வொரு என்ற சொல்லிற்கு பின்னே ஒருமை தான் வர வேண்டும், பன்மை வரக்கூடாது. ரொம்ப முக்கியம். இப்போது ஒவ்வொரு என்கிற சொல்லுக்கு பின்னாடி மாணவரும் என்கிற அரு என்கிற பன்மை விகுதி வரக்கூடாது. ஒவ்வொரு மாணவரும் சீருடையில் வருக என்பது தவறு. அது தவறு. ஒவ்வொரு மாணவனும் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ஒவ்வொரு என்ற சொல்லுக்கு அடுத்து ஒருமை தான் வரணுமே தவிர பன்மை வரக்கூடாது என்பது தெரிஞ்சுக்கணும். அதே போல் பல என்னும் சொல்லிற்கு பின் அஃறிணை தான் வர வேண்டும், உயர்திணை வரக்கூடாது. இப்போ உதாரணமாக பல வீரர்கள் போரிட்டனர் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா பல என்கிற வார்த்தைக்கு அடுத்து அஃறிணை தான் வரணும். இப்போ பல குதிரைகள் ஓடின என்பதுதான் சரி, பல வீரர்கள் போரிட்டனர் என்பது தவறு. அதே போல் பல என்னும் சொல் உயர்தனை அடுத்து தான் அது பலர் என்று மாறி வரணும். இப்போது பல புலவர்கள் பாடினர் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஏன்னா உயர்திணைக்கு அடுத்து தான் பலங்கிற வார்த்தை வரணும். ஆனால் அந்த பலங்கிற வார்த்தை பலர் என்று மாறி வரும். அப்போ பல புலவர்கள் பாடினார் என்பது தவறு. புலவர்கள் பலர் பாடினர் என்பதுதான் சரி. இதே போன்ற நிறைய ஒருமைப்பன்மை விதிகளை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.